ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு அந்த ஈக்குவேஷன் ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஃபார் சால்வபிலிட்டியில் லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். a1x plus b1y plus c1 is equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். These are the two lines, straight lines. கிராஃபிக்கில் நம்ம எப்படி வரையணும்னு பார்த்தோம். இந்த லைனை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு 3 மெத்தடில் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம் நம்ம. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்விங் வழியாக கண்டிஷன் நான் டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ன்னு எழுதுவோம். எக்ஸு கீழே எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை விட்டுட்டு b1 b2 c1 c2ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை ஒய் பார்ட்டை விட்டுடுவோம். மீதி என்ன எழுதுவோம்னா a1 a2 c1 c2ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு 1 பை கான்ஸ்டன்ட் பார்ட்டை விட்டுட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை எழுதும். ஓகே, அப்போ எக்ஸ் என்னவா வரும்னா அதுக்கே சிம்பிளை பண்ணுவோம். எக்ஸ் பை b1 c2 மைனஸ் b2 c1 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை a1 c2 மைனஸ் a2 c1 ஈக்குவல் டு 1 பை a1 b2 மைனஸ் a2 b1 பார்ப்போம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த ஒய்யையும் இந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அதாவது வித்தவுட் ஹேவிங் தி எக்ஸ் அண்ட் ஒய் பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை b1 c2 மைனஸ் b2 c1 ஈக்குவல் டு 1 பை a1 b2 மைனஸ் a2 b1 வரும். சிமிலர்லி ஐ எம் கம்பேரிங் த ஒய் பார்ட். இந்த மைனஸை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ ஒய் பை மைனஸை கீழே கொண்டு வரும்போது டினாமினேட்டர் கொண்டு வரும்போது மைனஸ் a1 c2 பிளஸ் a2 c1 வரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் எழுதிக்கிறேன் a2 c1 பிகாஸ் when we are bringing minus down plus a2 c1 minus a1 c2 equal to 1 by a1 b2 minus a2 b1. We are finding the value of x. Therefore x is equal to b1 c2 minus b2 c1 by a1 b2 minus a2 b1. Similarly y is equal to a2 c1 or I can write it as c1 a2 minus c2 a1 by a1 b2 minus a2 b1. So the solution is x oda answer kadachachu. We are getting the x value as well as we are getting the y value. Now our aim is to find out whether the solution x and y, if we are getting x and y, what are the possible ways of getting this answer ங்கறத நான் பார்க்க போறேன். இப்போ x உம் y உம் கிடைச்சாச்சு. உனக்கு எப்படி இருக்கலாம்னா இது ஃபுல்லா ஜீரோவா இருக்கலாம், இது ஃபுல்லா ஜீரோவா இருக்கலாம். இது ஃபுல்லா ஜீரோ ஆச்சுன்னா நியூமரேட்டர் இதுலயும் ஜீரோ ஆகி ஜீரோ ஆனா they meet at a point. எந்த பாயிண்ட்ல 0,0ல மீட் பண்ணும். அதாவது எக்ஸும் ஜீரோவா போய் ஒய்யும் ஜீரோவா போச்சுன்னா உனக்கு ரெண்டுமே எங்க மீட் பண்ணுன்னா the two lines meet at origin. இந்த லைன் இப்படி மீட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன் எடுத்துட்டானா இது ரெண்டு மீட் அட் த ஆரிஜின்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆரிஜின்ல மீட் பண்ணோம்னா there is no constant part. பாரு இங்கேயும் c1 c2 இருக்கு, இங்கேயும் c1 c2 இருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் பார்ட் இல்லாம இருந்தா மட்டும்தான் they will meet at the origin. So c1, c2 ஜீரோவா இருந்தா the lines intersect at the origin. The straight lines intersect at origin means 0,0. So they will ask, when will you get the meeting point as origin? அப்படின்னு கேட்டா c1 ஜீரோவா இருக்கணும், c2 ஜீரோவா இருந்தா மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? no constant term. That is no constant term. கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாம இருந்ததுன்னா உனக்கு என்னவா இருக்கும்னா the two lines meet at the originங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றேன்னா அடுத்து எங்க வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி சால்வபிலிட்டி அப்படின்னு மீனிங் சொன்னான்னு அர்த்தம்னா you are getting unique solution or we are getting infinitely many solution or we are getting no solution. அதை பத்தி மட்டும் தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். The solution is x is equal to x, y equal to b1 c2 minus b2 c1 by a1 b2 minus a2 b1 and
y value. We want to get the y value. What is y value? See here, the y value is C1A2 minus C2A1. So, C1A2 minus C2A1 by A1B2 minus A2B1. So, this is our value of x and value of y. So, next I have to think whether we are getting solution or not. So, when will you say we are getting solution? When will you say we are not getting solution? Just என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு லைனையும் வரையறேன். I am drawing these two lines. Suppose this is x-axis and this is y-axis. If I am getting one line is like this and another line is like this, the meeting point is this. This is our x comma y, which is nothing but b1 c2 minus b2 c1 by a1 b2 minus a2 b1, c1 a2 minus c2 a1 by a1 b2 minus a2 b1. Suppose c1 equal to c2 equal to 0 means this point will lie at the origin ங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா suppose if denominator part becomes 0, a1 b2 minus a2 b1 is not equal to 0, what will you get? We are analyzing the result. Case number 1. If என்னென்ன மாதிரிலாம் இது இருக்கலாம்னு அனலைஸ் பண்றேன். If a1 b2 minus a2 b1 equal to 0. ஏன் இந்த இது உங்களுக்கு தோணுதுன்னு நீ கேட்கலாம். எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷன்ல the problem is with the denominator only. If the numerator is 0 and denominator is not equal to 0 means suppose 0 by 5 the answer is 0 ன்னு சொல்லிடலாம். ஆனா மேல ஏதோ ஒரு நம்பர் இருந்து கீழே 0 வந்தா it cannot be defined. We cannot say the answer for 5 by 0 is 5 or 0 or any number என்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றேன்னா the problem is only with the denominator. So if the denominator becomes 0, what is our condition check பண்றேன். denominator 0 வந்துருச்சுன்னா இங்கேயும் எனக்கு ஆன்சர் வராது, இங்கேயும் எனக்கு ஆன்சர் வராது. இது ஒரு கேஸ். if denominator not equal to 0 ன்னு வச்சுக்கிறேன். if the denominator not equal to 0, மேல வந்து எந்த நம்பர் வேணா வரலாம். மேல வந்து 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், எது வேணா வந்துட்டு போகுது. சப்போஸ் மேல எனக்கு 4 வந்திருக்கு, கீழே எனக்கு 4 வந்திருக்குன்னா these two get cancelled. We are getting excess 1. Similarly கீழே 4 தான் இருக்கும் அடுத்ததுல, மேல வந்து ஒரு 8 வந்திருக்குன்னு வச்சுக்கோயேன். ரெண்டையும் கட் பண்ணா you can say the answer is 1,2. So certainly the two lines will meet at a point. ஒரே ஒரு இடத்துல மீட் ஆகுது. எத்தனை இடத்துல இந்த பாயிண்ட் இந்த லைன் ரெண்டு லைன் மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்க எத்தனை இடத்துல மீட் ஆகுதுன்னா if a1 b2 minus a2 b1 not equal to 0, we are saying that the two lines meet at only one point. So நான் என்ன சொல்றேன்னா the system is or the equation is equations, these two equations are or the system is consistent. Consistent means we are getting the solution. Inconsistent means we are not getting the solution. Is consistent with the எத்தனை solution கிடைக்கும்னா unique solution. Unique solution means we are getting only one solution. It may be 0,0 or 1,2, 7,8, 1/2, 1/4, any number, √2, √5 எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தானா எப்பதான் அந்த மாதிரி கிடைக்கும்? a1 b2 minus a2 b1 not equal to 0. இதை என்னோட கன்வீனியன்ட்டுக்கு மாத்திக்கிறேன். எப்படின்னா a1 b2 minus a2 b1 is not equal to 0வை இது அந்த பக்கம் கொண்டு போய் not equal to a2 b1 a எல்லாம் ஒரே சைடு எடுத்துறேன், b எல்லாம் ஒரே சைடு எடுத்துறேன். அப்ப a1 by a2 not equal to b1 by b2. So what is the condition for unique solution is a1 by a2 not equal to b1 by b2. Is it clear? So when will you get unique solution அப்படின்னு சொன்னாலே நீ என்ன சொல்லிடலாம்னா a1 by a2 not equal to b1 by b2. Is it clear? Let us take an example. Let us consider 3x plus 4y equal to 7. 8x, I am taking one example. 8x minus 9y equal to 4. Whether the system has unique solution or not check பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணுவேன்? a1ங்கிறது உனக்கு 3. x coefficients are a1 a2. y coefficients are b1 b2. Constant term is c1 c2. And already I told you the constant term should be at the எந்த சைடில் வேணாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கே -7 is equal to 0 போகணும், இங்கே -4 is equal to 0 போகணும். எனிவே ஐ எம் டேக்கிங் ஒன்லி a1 by a2. அதை மட்டும் பார்க்குறேன். a1 by a2
என்னன்னு பார்க்குறேன் 3/8. அடுத்து என்ன பார்க்குறேன் b1 by b2 என்னன்னு பார்க்குறேன். வாட் இஸ் b1 by b2? 4 by -9. We are checking whether these two are equal or not. They are not equal. That is 3/8 not equal to 4 by -9 or -4 by 9. Therefore, the line, that is, the system has how many solution? Only one solution. The system has only one solution, or we can say it as unique solution. நீ ட்ரை பண்ணி பாரு, இதை சால்வ் பண்ணா உனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? இப்போ அடுத்தது பாரு. சரி, a1 by a2 not equal to b1 by b2 போட்டோம். செகண்ட் கேஸ் இப்போ எடுத்துக்கிறேன். என்னன்னா, if a1 b2 minus a2 b1 equal to 0வா இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப a1 b2 minus a2 b1 equal to 0வை நம்ம எப்படி மாத்திருக்கோம்? இந்த கணக்கு மாதிரி a1 by a2 b1 by b2 மாத்திக்கிறேன். இங்க நாட் ஈக்குவலுக்கு பதிலாக ஈக்குவல் போட போறேன். தட்ஸ் ஆல். அப்ப என்ன ஆகும்னா a1 by now இது எப்படி மாறிடும்? a1 by a2 equal to b1 by b2. Again you will get one doubt, because we are comparing three coefficients. One is x coefficient, another one is y coefficient, and the third one is constant part. So எனக்கு இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. இதுல என்ன பண்ணலாம்? ஒன்னு a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2வா இருக்கலாம், or not equal to c1 by c2வா இருக்கலாம்ல. Am I correct? We are having three parts. One is x coefficient, another one is y coefficient, and the third part is constant term. So I am comparing the x coefficient and y coefficient, both are equal. உடனே my aim is to compare with the constant part. The constant part is constant ratio is c1 by c2. These two may be equal to c1 by c2, or these two may be not equal to c1 by c2. In this case, what is your answer? We are going to check whether what answer we are getting. So இப்போ என்ன பண்றேன், இந்த செகண்ட் கேஸை ரெண்டா பிரிக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கிறேன். Part 1 is a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2வா இருந்தா எப்படி இருக்கும்? கண்ண மூண்டு நீயே சொல்லிடலாம். Both the lines are same line. எப்படின்னு பாரு. Because first line second line ஒன்று தான். Because all the coefficients are equal. அப்ப காமன் அவுட் பண்ணி கட் பண்ணிடலாம். அப்ப இந்த கேஸ்ல the lines are ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஈக்குவலாவே இருக்கு. So the lines are coincident. அப்ப கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு சொல்யூஷன் கிடைக்கும்னா we get infinitely many solution or infinite solution. இப்ப பாரு, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். அதான் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. the two lines are coincident. ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும், செகண்ட் லைன் அது மேலேயே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் மேல இருக்கிற what are all the points which are present in first line is also in the second line. அப்ப we are getting many solution. ஃபர்ஸ்ட் லைன்ல 1,1 இருந்தா செகண்ட் லைன்ல அதே 1,1 இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல 2,2 இருந்தா செகண்ட் லைன்ல 2,2 இருக்கும். So we are getting infinitely many solution. So let us take an example. 4x minus 2y equal to 7. And another one, 12x minus 6y equal to 21. Just I am comparing these two equations. What will you get? a1 by a2 4 by 12. This is our a1 by a2. Correct. Then I am going to find out b1 by b2. What is b1 by b2? Minus 2 by minus 6. 4 by 12 can be written as 1 by 3. Minus 2 by minus 6 can be written as 1 by 3. Next c1 by c2, which is equal to 7 by 21, which is equal to 1 by 3. See, a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. If all are equal, then we have how many solutions? Infinite solution. Or the two lines meet infinitely. So solution means we are getting solution means it is consistent. So these two equations are, the system is consistent with the
How many solutions? Infinite number of solutions. Just to see here, I can reduce first equation as, I can write the first equation as 4x minus 2y equal to 7. I am dividing the second equation by 3. Again, you will get, see here, 4x minus 2y equal to 7. Both the lines are one and the same. So, if both the lines are one and the same means, both the lines meet infinite number of points. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எது வரைகிறியோ அதே தான் உனக்கு செகண்ட் லைனாக இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல தான் மீட் பண்ணும். அப்போ ஒரே இடத்துல மீட் பண்ணால் உனக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இஸ் இட் கிளியர்? வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் கேஸ்? இதுலயே செகண்ட் கேஸ்லயே செகண்ட் பார்ட், பி பார்ட், a1 by a2 equal to b1 by b2 but not equal to c1 by c2 இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். அப்ப என்ன வரும்னா, the two lines are, the lines are, எப்படி நீ வரைஞ்சு பாரு, படம் வரைஞ்சாலே உனக்கு புரியும். I will give you an example and check. The lines are parallel. ரெண்டு லைனும் parallel இருந்தா எந்த இடத்துல போய் அது மீட் பண்ணும்? Where the two lines will meet na, they will not meet. See the train track. Train track is parallel. They will not meet. அப்படியே ரெண்டு லைன் போயிட்டே இருக்குமே, it will not meet. So the lines are parallel. அப்ப என்ன சொல்லலாம்னா, the system has no solution. No solution சொன்னாலும் ஒண்ணுதான். என்ன சொல்லலாம்? Inconsistent சொன்னாலும் inconsistent. Is it clear? Let us take an example. இதே மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறேன். 4x minus 2y equal to 7 இருக்கட்டும். அடுத்தது 12x minus 6y equal to, if I am taking it as 22 or 2, ஏதோ ஒன்று எடுத்தேன்னு வச்சுக்கோ. What will you get? Here a1 by a2 is 1 by 3, b1 by b2 is 1 by 3. So a1 by a2 equal to b1 by b2, but what is your c1 by c2? c1 by c2 equal to 7 by 22, which is not equal to c1 by c2. Is it clear? இந்த மாதிரி இருந்தா the lines are said to be parallel. So once again repeat, summarizing the result. If the lines are intersecting and it meet only one point means a1 by a2 not equal to b1 by b2. If the lines are intersecting and coincident means the condition is a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. If the lines are inconsistent, that is the system has inconsistent, they will not meet, the lines are parallel means the condition is a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. Check whether the system has unique solution, no solution, infinite many solution. This is the question. Adala question number 1, 2x plus 3y equal to 7, 6x plus 5y equal to 11. So in order to check whether unique solution, no solution, infinite solution, no need to solve the equation. Just to compare the coefficients. The coefficients are, we have to compare a1 by a2, which is 2 by 6, which is equal to 1 by 3. b1 by b2 equal to 3 by 5. a1 by a2, b1 by b2 பார்த்தாலே போதும். No need to go into c1 by c2 if they are not equal. நல்லா கேட்டுக்கோ. If they are equal means you have to get into c1 by c2. Suppose if these two are not equal means no need to check for c1 by c2. இங்கேயே முடிச்சிருங்க. Here a1 by a2 not equal to b1 by b2. Therefore, what is your suggestion? The system has, let me see one more problem. Shall we check? a1 by a2 is equal to 6 by 9 equal to 2 by 3. Then b1 by b2. b1 is 5 by b2 is 15. By 2 can be represented as multiplied by 2 in the numerator. Instead of writing 15 by 2, I am bringing this by 2 in the denominator to the numerator. So I am cancelling 5 and 15. 3. So here you are getting 2 by 3. Since these two are equal, I have to check for c1 by c2.
Suppose if these two are not equal means no need to get into C1 by C2. Since these two are equal, I am coming to see what is C1 by C2. C1 by C2 here is 11 by 21. உனக்கு ஒரு டவுட் வரலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னாலே நீங்க வந்து -11 -21 ஈக்குவல் டு 0 தானே போட சொன்னீங்க, இங்க போடலையேன்னு கேட்கலாம். அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இங்க -11 வரும், இங்க -21 வரும். ரெண்டு மைனஸ் கட் ஆனாலும் உனக்கு 11 by 21 தான் வரும். அதனால அந்த சைடு இருந்தாலும் தப்பு கிடையாது, உள்ள போனாலும் தப்பு கிடையாது. when we are finding the a1 by a2, b1 by b2, c1 by c2. Okay, now check a1 by a2 equal to b1 by b2, but which is not equal to c1 by c2. Is it clear? So what is the result in this? It has no solution. It has no solution. Why no solution? Because the two lines are parallel. The lines are parallel. Clear? Let me see one more problem. Just to see the difference between these two problems. In this problem, x is given, y is given, constant is given at the right hand side. But in this problem, x, y, but constant is given in the right hand side for first equation, constant is given in the left hand side for second equation. Either, so you should make it in a standard form. Either the constant should be at the right hand side, or the constant should be in the inside and put equal to 0. Whichever it is easy for you, you can change it into the in a1x plus b1y equal to c1, or a1x plus b1y plus c1 is equal to 0. So நான் என்ன பண்றேன்னா செகண்ட் கரெக்டா இருக்கறனால என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் மாத்தி விட்டுறேன். அப்ப என்ன ஆகும்னா now -3x plus 4y 1 becomes, first equation மட்டும் மாத்துறேன், 1 becomes, consider this as the first equation, -3x plus 4y minus 5 equal to 0. Now we are comparing the coefficient. Here x is -3, here c, here this equation and this equation. -3, இங்க தான் a1, b1, c1. அப்ப இதுபடி பார்த்தா a1 is -3 by a2 9 by 2. 9 by 2 வரும்போது என்ன பண்ணுவோம், மேல கொண்டு போயிடுவோம். This is our a1 by a2. On simplification, 3 3s are 9. So a1 by a2 equal to -2 by 3. Now coming to b1 by b2. b1 by b2 is y, comparing the y coefficient. Here is 4, here is -6. So 4 by -6 equal to 2 by 3. Minus k வந்தாலும் ஒண்ணுதான், மேல வந்தாலும். புரியுதா? அடுத்தது பாரு, c1 by, இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. When a1 by a2 equal to b1 by b2, then you have to check c1 by c2. ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் c1 by c2 க்கு போ. நாட் ஈக்குவல்னா அங்கேயே வேலை முடிஞ்சிருது, யூனிக் சொல்யூஷன் போட்டு வேண்டே இருக்கலாம். அப்ப c1 by c2 is, here c1 is -5, c2 is 15 by 2. So -5 by 15 by 2 is written as at the top. So 5 ஐயும் 15 ஐயும் அடிக்கிறேன் 3 times, which is equal to -2 by 3. So what we are getting, a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. So what is the condition? It has infinite solution. Is it clear? Infinite solution means the lines are coincident lines. If the lines are coincident, we get infinite many solution. Is it clear?